1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லும்போது சொல்கிறது, எப்படி சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அடுத்த வசனம் சொல்லும்போது சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதே தெரியும், நாம் யாரும் கர்த்தரால் அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. தகுதியுள்ளவர்கள் அநேகர் இருந்தும் ஞானிகள் அநேகர் இல்லை. ஞானிகள் இருக்கிறார்கள், ஆனால் அநேகர் இல்லை. வல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அநேகர் இல்லை. பிரபுக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அநேகர் இல்லை. ஆனால் இவர்கள் எல்லாரையும் வெட்கப்படுத்தும்படி ஒன்றுக்கும் உதவாத பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஒன்றுக்கும் உதவாதவர்களை கொண்டு தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயம் கர்த்தருடைய நாமம் இன்னும் அதிகமாக மகிமைப்படும். அதற்காகத்தான் ஆண்டவர் ஞானிகளாயிராத ஒன்றுக்கும் உதவாதவர் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் ஒரு சம்பவத்தில் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, அந்த பெந்தேகோஸ்தே நாள் கடந்து வந்த போது எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். எல்லாரும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் கடந்து வந்து எல்லாரும் சுற்றியிருந்த ஜனங்கள் வந்து இவர்களை பார்க்கும் போது சொல்லுகிறார்கள், இவர்கள் படிப்பறியாதவர்கள், இவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் என்று சொல்லி, ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். இயேசுவோடு இருந்தவர்கள் யாருமே ஞானிகள் இல்ல, யாருமே பிரபுக்கள் இல்ல, யாருமே வல்லவர்கள் இல்லை. எல்லாரும் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட சில வேலைகளை செய்தவர்கள் தான் இயேசுடைய சீஷர்கள். ஆனால் அவர்களை கொண்டு இயேசு அன்றைக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாளில ஒரு பெரிய வல்லமையை, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள். ஏன் தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்பதற்கு இயேசுடைய சீஷர்களே சாட்சிகள். அதனால் இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருப்பதற்கான காரணம், இந்த உலகத்தில் உள்ள ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமாகிய நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் சோர்ந்து போகாமல், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் வெட்கப்பட்டு போகாமல், எப்படிப்பட்ட நிலைகளிலையும் தளர்ந்து போகாமல் தேவனுக்கு உண்மையாய் முன்னேறி செல்லும் போது நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவர்.